Hi, hello, welcome to Praveen here to user tips Tamil channel. இன்னைக்கு வீடியோவில் CAN நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த CAN நம்பர் எதுக்கெல்லாம் பயன்படும் உங்களுக்கு தெரியும். நமக்கு இன்கம் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு CAN நம்பர் தேவை. ஸோ அந்த CAN நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் TNESevai அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வரக்கூடிய இந்த போர்ட்டலில் லாகின் வித் மொபைல் நம்பர் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம் செலக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய தாலுக்காவை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தாலுக்காவை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம லாகின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்கள்கிட்ட CAN நம்பர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த CAN நம்பர் சர்ச் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரெஜிஸ்டர் CAN கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆதார் டீட்டெயிலை வந்து என்டர் பண்ணிக்கிங்க. ஆதார் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ, திருமதியா, திருவா, செல்வியா, டாக்டரா, ஸோ உங்களுக்கு எது இதில் செட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கல்யாணம் முடித்தவங்க திருமதினு செலக்ட் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க செல்வி, ஸ்ரீ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். பிஹெச்டி முடித்தவங்க டாக்டர். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகன் நேம் இங்கிலீஷில், அடுத்து அப்ளிகன் நேம் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க தமிழில், இது மாதிரி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தமிழ் அதே போல் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஆக்குபேஷன். ஸோ ஆக்குபேஷனில் உங்களுடைய வேலை அதில் இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கடைசியாக இருக்க பாருங்கள் நாட் ஸ்டேட்டட், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அது இந்த பேஜை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஒருத்தர் செக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் எங்கே குடியிருக்கீங்களோ அந்த குடியிருக்க அட்ரஸை முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் அதே போல் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஸோ இங்கிலீஷில் கொடுத்த இடத்துல இங்கிலீஷில், தமிழில் கேட்ட இடத்துல தமிழில் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் அதே தான் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பர்மனெண்ட் அட்ரஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னாக்கா அந்த பட்டனை கிளிக் பண்ணாமல் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சுட்டு மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஜென்ரேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு புது டேப் ஓப்பன் ஆகும். என்டர் ஓடிபி சப்மிட் கேட்கும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொடுத்தாலும் தப்பு இல்லை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொடுங்க, பட் யாரும் கொடுக்க தேவையில்லை. இப்போ ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ரெஜிஸ்டர் அப்டேட் பண்ணிங்கன்னா அப்டேட்னு வரும். புதுசாக பண்ணியிருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். இந்த CAN நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸும் நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும்.